இது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ பண்ணி பயங்கரமா அசத்துறாங்க. அவங்க தனித்தனியா பண்ணும்போது இப்படி நம்மள பயங்கரமா சிரிக்க வைக்கிறாங்கன்னா அப்போ இவங்க ஜோடியா பண்ணும்போது எப்படி இருக்கும்? எஸ், இப்போ அவங்க ஜோடியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போற டைம் வந்தாச்சு. இந்த ஷோட பேர் காமெடி ஜோடிஸ். இந்த 10 பேர் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 10 பேர்ல 5 பேரை செப்பரேட் பண்ணணும். தட் மீன்ஸ் 2 பேர் ஆன் ஸ்பாட்ல அவங்க ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். அந்த விதத்துல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஜோடி சிவகாசி சாய்ராம் அண்ட் நாஞ்சில் விஜயன். லெட்ஸ் வெல்கம் them on stage. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னடா பாக்கியராஜ் புதுசா ஒன்ன கூட்டி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? அட ஒண்ணும் இல்லைங்க, இவதான் என் அருமை மனைவி காமி. திருப்பி காமின்னு கூப்பிடுவேன். இவ கூட தான் 10 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். காமி, உன் அழகான முகத்தை இந்த ஆடியன்ஸுக்கு காமி பாப்போம். எங்க அப்பா அம்மா எனக்கு எவ்வளவு அழகா காமாட்சி காமாட்சின்னு பேர் வச்சிருக்காங்க. அதை ஏன் அப்படி காமி காமின்னு கூப்பிடுற? ஆமா, திருச்சில இருந்து மதுரை வரைக்கும் பேர் வச்சா எவன் கூப்பிடுவான்? இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாக்கியலட்சுமின்னு பேர் இருக்கு, சுருக்கி பாக்கியம் பாக்கியம்னு கூப்பிடுறது இல்ல, அந்த மாதிரி தான் காமாட்சின்னு உன் பேரை காமி காமின்னு கூப்பிடுறேன். இது தப்பா? ஆமா, நீ காமி காமின்னு கூப்பிடுறத பார்த்து ஊர்ல இருக்க எல்லாமே என்ன காமி காமி. ஆமா, அப்ப நக்குமான்னு பேர் தான் எப்படியா கூப்பிடுவ? நக்குமான்னு பேர் வச்சா அப்படி கூப்பிட வேண்டியதான். பென்சாரு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது ஐயா. நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் உண்டா, ஒரு வாஷிங் மிஷின் உண்டா, ஒரு டிவி உண்டா? நல்லா கேட்டுங்க மகாஜனங்களே. நெக்லஸ் கேட்டா கவரின்ல கிடைச்சு வாங்கி கொடுத்தேன். ஒட்டியானம் கேட்டா கவரின்ல கிடைச்சிச்சு வாங்கி கொடுத்தேன். ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் கவரின்ல கிடைக்குமாடி? அட பாவி மனுஷா, அப்ப இதெல்லாம் கவரிங்க? என்ன ஏமாத்திட்டயா? என்ன மானமுள்ள பொண்ணு மதுரையில கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க, துபாயில கேட்டாங்க, சிங்கப்பூர்ல கேட்டாங்க. எப்போதாத நேரம் உனக்கு வந்து வாக்கப்பட்டேன். எல்லா இடத்துலயும் உன்னை கேட்டாங்க. எவனாச்சும் கட்டிக்கிட்டானா? உன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு வாரம் சாப்பிட மாட்டான். சரி போனா போதுன்னு நான் கட்டிக்கிட்டேன். ரொம்ப பேசாத. எங்க வீட்டுல நான் ராணி மாதிரி இருந்தேன். ஆமா ஆமா, நீ எங்க சாணி அடித்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் வெளியே சொல்லாதியா. எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? எங்க குடும்பம் ராஜ குடும்பம். ஆமா ஆமா, உன் குடும்பம் புள்ளிராஜா குடும்பம்னு அதுவும் எனக்கு தெரியும். என்ன பத்தி எது வேணாலும் பேசு, ஆனா எங்க குடும்பத்தை பத்தி எங்க அப்பா பத்தியும் பேசாத. நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணையா உனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு? நீ ஆசையா பைக் கேட்டனு இன்ஸ்டால்மெண்ட்ல பைக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. மகாஜனங்களே, ஒரு முக்கியமான விஷயம் இவங்க அப்பனை பத்தி ரொம்ப முக்கியமா சொல்லணும். இவங்க அப்பா இருக்கானே வழுக்கத்தலையன், பைக் வாங்கி கொடுக்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்ல. ஆனா இவங்க அப்பன் இன்ஸ்டால்மெண்ட்லயே பைக் வாங்கி கொடுத்தான். முதல் டயர் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னது இன்ஜின் வந்துச்சு, அதுக்கப்புறம் பம்பர் வந்துச்சு. ஆனா இவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னா அந்த ஆரன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பேசாதீங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாங்க? என்ன நாளே? நம்ம கல்யாண நாளுங்க. அடடே, கல்யாண நாளா? நம்ம கல்யாண நாள் எதுவுமா என்ன பண்ணலாம்? ஒரு 5 நிமிஷம் மௌன அஞ்சலி இருப்போமா? இது அவசரமா பேசாதியா. சரி அதெல்லாம் விடுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு, அது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு நடந்துச்சா? ஆமா, எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ஐயா? பொதுவா முதல் இரவுக்கு என்ன வைப்பாங்க? பாலும் பழமும் வைப்பாங்க. ஆனா இந்த பாவி மனுஷனுக்கு நல்லா கேளுமா, முருங்கைக்காய் பிடிக்குமேன்னு சொல்லி முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காய் குழம்பு வச்சு பெட்ல மல்லிகைப்பூக்கு பதிலா முருங்கைப்பூவா போட்டு படுக்க வச்சேன். ஆனா இந்த மனுஷன் எல்லாத்தையும் தின்னுட்டு பெப்பரப்பேன்னு தூங்கிட்டு இருக்கான். நீ உடனே என்னை உசுப்பி விட்டுக்க வேண்டியதானே? நல்லா உசுப்பிட்டாலும். சாமி, ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை நான் மேல போய் சேர்ந்துட்டேன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேம்மா, ஒரு மேல போய் சேர்ந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? சரி சொல்லிட்டேன், அல்லாத. சப்போஸ் நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா நான் என் தங்கச்சி கூடயே வாழ்த்துருவேங்க. அடடா பாவம். ஆமா, சப்போஸ் நான் போய் சேர்ந்துட்டேன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நீ போய் சேர்ந்தாலும் நானும் உன் தங்கச்சி கூடயே வாழ்ந்துருவேன் பானு. அட பாவி மனுஷா, திருத்தவே மாட்டியா? இப்ப நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாக்கியராஜ் மாதிரியோ லேடி கிட்ட போட்டு நாஞ்சில் விஜயனோ பா என்ன மாதிரி கலக்குனாங்க. நம்ம எல்லாரையுமே பயங்கரமா சிரிக்க வச்சுட்டாங்க. இப்ப நம்ம காமெடி ஜோடிஸ்ல அடுத்த ஜோடி யாருன்னா நம்ம சிங்கப்பூர் தீபன் அண்ட் போக்கிரி விக்னேஷ் கார்த்திக். லெட்ஸ் வெல்கம் them on stage. வணக்கம் நேயர்களே.
இப்போ நிகழ்ச்சியில வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சார் வந்து ஒரு கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருக்காருங்க. ஒரு சில நடிகர்களை வந்து போலிங் போடுறது கூப்பிட போறாரு. சோ இதான் கான்செப்ட். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கற்பனை. ஏய் யாரா அவன்? இறங்குடா கீழே, இறங்குடா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு பேர் கேக்குறாங்க, அவங்க எல்லாம் மடைய, நீ மட்டும் புத்திசாலியா? போலீஸ் அவனை கூட்டு வாங்க. சார் 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 இது பிரச்சாரம் இல்ல சார், இது கான்செப்ட் சார். சாரி தம்பி. அதாவது இப்ப நம்ம இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்ப இங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகுது. என்னடா மேட்ச் நடக்க போகுது, இவன் வேட்டி சட்டையோட வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடந்தா கூட நான் தமிழன்டா, அதனாலதான் வேட்டி சட்டையோட வந்தேன். இங்க பால போட போறது இந்தியா, பேட்டிங் பண்ண போறது பாகிஸ்தான். முதல்ல பால போட போறது யார் தெரியுமா? வாங்க விஜய் தம்பி. வணக்கம் தல. என்னடா காத்து மாதிரி வந்தவன் கபால்னு பிரேக் அடிச்சிட்டானேன்னு பாக்குறியா? தல, இந்த இருக்கிற இந்த வீலுக்கும் லைனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஒரு இன்ச்சு கேப் தான் ஜெயிப்புனா இதுல தல மேட்ரு. எல்லாரையும் இடத்துல நீ மட்டும் போட்டின்னு பார்க்காம வீரமா கோதால இருங்கல்ல, அது பிடிச்சிருந்தது தல. நம்ம கீழே மேலேன்றது முக்கியம் வச்சு கேப் எல்லாம் சும்மா கெல்லை மாதிரி பறந்துக்குன்னு இருக்கணும். அதான் ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன், உன்னையெல்லாம் எப்படி அவங்க வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்க? தமிழ்நாட்டுல என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்ட மோதவால் நீங்க தான். எப்படிடா கேட்பான்? உன்னை பார்த்தாலே அவன் 10 அடி தூரத்துல பயந்து ஓடுறானே. வாய் இருக்குதுக்காக நீ என்ன வேணா பேசுவியா? சரி சரி விடுங்க, நான் தெரியாம பேசிட்டேன். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்குதுண்ணா. என்ன ஐடியா? இந்த மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. அதனால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு மேட்ச் ஆனாங்கண்ணா. அதை வேணா நம்ம வந்து ரீமேக் பண்ணிடுவோம்ண்ணா. சூப்பர் ஹிட் ஆகும்ண்ணா. தப்பு தாண்டா. சினிமாவுக்கும் கிரிக்கெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத உன்னையெல்லாம் இங்க கூப்பிட்டோம் தெரியுமா? என்ன உன் சுறாப்பட சீடியாலே மண்டையில அடிச்சுக்கணும்டா. கிளம்புடா. அடுத்தது யாரு? வாங்க அஜித் தம்பி. ஏ சரித்த கொஞ்சம் புரட்டிப்பாரு. ஏன் நடுப்பக்கத்துல நமிதா போட்டா ஏதாவது இருக்கு? அது எது? அந்த பச்சை கலர் தாவணியா? அது ஏன் ஆளுடா? அது எது? டேய் கண்ணாடி கழட்டிட்டு பாடுறா. அது கிளவிடா. இருந்தாலும் அதுவும் ஏன் ஆளுதான். அது எது? தம்பி இதுவா? நான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் தலையில ஏதாவது பெயின் கடிக்குதா? இந்த தம்பி 2 ரூபா ஏதோ அதை வாங்கி தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். பெரிய ராஜா நீ போ. அடுத்தது யாரு? வாங்க 5வது நரேன். வாங்க சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? தம்பி பதறாம பேசு. பதறல சார், ஒழுங்கா தான் சார் பேசுறேன். என்ன பண்ண பதறாம பேசுறா சார்? ஒழுங்கா தான் சார் பேசுறேன். என்ன பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ பதற, நான் பதறனா என்ன நடக்கும் தெரியும்ல? கண்ணு சவக்கும், கண்ணும் துடிக்கும், காலு அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்டா. யார? என்னையவா? டேய் பாகிஸ்தான் பார்டர்ல போய் கேட்டுப்பாரு. அங்க மாமா போட்ட கோடு இன்னுமும் இருக்கு. எப்படி தெரியுமா? போய் கபடி விளையாட்டு வந்தவன்டா நானு. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு. அடுத்தது யாரு? வாங்க வயசுல பெரியவரு. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். நிறுத்துங்க. இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? இது கிரிக்கெட் ஸ்டேடியம் சார். ஒழுங்கா பால போடுங்க. அருமை போடுறேன். என் கையில 2 பால் இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இல்ல, நான் வந்து ஒன்னு டென்னிஸ் பால், இன்னொன்னு கிரிக்கெட் பால். ஓ அதுவா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். இப்போ நீங்க பேசிட்டீங்க, நான் பேசட்டுமா? தமிழ்நாட்டுல மொத்தம் 12,332 பால் தயாரிக்கிற கம்பெனி. இதுல 2,325 கார்க் பால் ஒரு நாளைக்கு மட்டும் தயாரிக்கிறாங்க. திருப்தியா? தெரியாம சொல்லிட்டேன். அப்படி வாங்க வலிக்கு. கிளம்புறேன். கிளம்புங்க கிளம்புங்க. அடுத்தது யார் தெரியுமா? நம்ம டைரக்டர் கௌதம் மேனன். வாங்க கௌதம் மேனன். Very good morning everybody. This is Gautam Vasudev Menon. My next film is a film called Naigal Jakirade. Yeah. No, actually what do you want me to do? Yes. No, what I'm asking you is what do you want? No. No, do you understand what I'm... நிறுத்துறா. ஏண்டா நானா அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ புரியாத பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கிய. எனக்கு தெரிஞ்சது 2 பாஷை. ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். யோ இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? தம்பி இங்கிலீஷ் எனக்கு தமிழ்ல பேசினாதான் புரியும். சரி இப்ப என்ன பண்ண சொல்லுங்க சார். நீ எதுவும் பண்ண வேணாம். உன் கையில இருக்க அந்த பைக்கை கொடு. எது பைக்கா? யோ இது மைக்கியா? ஓ தம்பி, பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரியும் சொல்லலாம், நான் சொல்ற மாதிரியும் சொல்லலாம். அதனால நீ கிளம்பு. அடுத்தது யாரு? வாங்க ஆர்யா. ஏ மச்சான், வணக்கம் மச்சான். கையறா. யார பாத்துறா மச்சான? அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். ஏண்டா நீ நானே என்ன கோலி விளையாடணுமா, இல்ல கில்லி விளையாடணுமா, இல்ல பம்பரனா விளையாடணுமா? சரி விடுங்க பாஸ், நான் பால் போட்டுட்டே இருக்கணும் பாஸ்.
ஒரு ரன் கூட போக கூடாது, ஒரு பால் கூட பேட்ல படக்கூடாது பாஸ். எல்லா பாலும் ஸ்டம்ப்ல பட்டுட்டே இருக்கணும் பாஸ். அதுக்கு நீ பேட்ஸ்மேனே இல்லாம தான் பால போடணும். என்ன பாஸ் எஸ்எம்எஸ்ல வந்த காமெடியை திருடி இப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? டேய் கரெக்டா சொல்லு, எஸ்எம்எஸ் காமெடியை திருந்தது நானா இல்ல நீயா? ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிரு. அடுத்தது யாரு? வாங்க, உலகநாயகன் கமல். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். யோ நிறுத்தியா, இது விழா கிடையாது, கிரிக்கெட் ஸ்டேடியம். உன்னை பால் போட கூப்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் பால் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்த மேட்ச்ல வந்து இந்த முத்த காட்சி அந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் ஏதாவது ஏன் கேக்குறீங்க? இல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. வேணும்னா நான் முத்தம் கொடுக்கட்டுமா? இல்ல நான் பாலே போட்டுறேன். அத முதல்ல செய். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிட்டுமா? அப்படி என்ன பாட்டு? ராமசாமி, குப்புசாமி, கந்தசாமி, மாடசாமி, கல்யாணம் கட்டிக்கு நாங்கோ. ஏண்டா 4 பேர் சேர்ந்து ஒரு புண்ணிய கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. ஏண்டா தமிழ் கலாச்சாரத்தையே மாத்துறீங்க? இல்ல அது வந்து பாட்டு வரி, அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி நான் கிரிக்கெட்கே வரேன்னு. இப்ப அந்த காலத்திலேயே கிரிக்கெட்டை பத்தி திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு? அவர் அந்த காலத்துல சொன்னதுனால எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இங்க ஒரு பொம்பளை புள்ள உட்காந்து இருக்கு, அதனால இப்ப நீ கிளம்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, கிரிக்கெட் ஆட எவனும் தேவையில்ல, நான் ஒருத்தனே போதும்டா. பாகிஸ்தான்காரனுங்களை வின் பண்ணி காட்டுறேன். எப்படி தெரியுமா? பால் போட்டு இல்ல, டயலாக் பேசி. வரட்டுமா? நம்ம சிங்கப்பூர் தீபனும் போக்கிற விக்னேஷ் கார்த்திக் 2 பேருமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச வச்சு பயங்கரமா கலாக்கிட்டாங்க. இப்ப நம்ம காமெடி ஜோடிஸ்ல அடுத்த ஜோடி யாருன்னா ஜோதி பாசன் அண்ட் சாம்ராஜ். லெட்ஸ் வெல்கம் them on stage. வணக்கம், என் பேரு ஜோதிட சிகாமணி மாசிலாமணி ஜோதி பாசன். என் பேரு ஜோதிட சக்கரவர்த்தி திரு சாம்ராஜ். வணக்கம். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, இந்த ராசி பலன்லாம் உல்டாவா மாத்தி சொன்னா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை. இதை ஏன் நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுல எதுக்கு தான் ராசியை பார்க்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. ஆமாங்க, கல்யாணத்துக்கு போனா ராசியை பாக்குறாங்க, கருமாதிக்கு போனா ராசியை பாக்குறாங்க, ஏன் ஒண்ணுக்கு போனாலும் ராசியை தான் பாக்குறாங்க. ஆமா, அதுக்குதான் இந்த கான்செப்டை எடுத்தோம். கான்செப்டுக்குள்ள போலாமா? போங்கண்ணே. ஓ, கான்செப்டுக்குள்ள போலாமான்னு கேட்டீங்க. ஓ சரி 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 போலாம். மேச ராசி நேயர்களே, ராசிக்கு ஏத்தா போல உங்க வாழ்க்கையும் மோசமா இருக்கும். வழக்கம் போல காரி துப்புகளை சந்திக்க நேரிடும். பல இடத்துல கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். உங்க ராசியான கருங்கல், இத கையில போடாம உங்க தலையில போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் தீரும். ரிஷப ராசி நேயர்களே, மரியாதை கெடும். உத்தியோகத்துல டைபிஸ்ட உஷார் பண்ண பாப்பீங்க. உங்க கையில பணம் பற்றாக்குறையால் டைபிஸ்ட் ஓனருக்கு உஷாராயிடும். வழக்கம் போல் நாதாரிதனம் செய்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, துலாம்னா பெரிய அப்துல் கலாம் நினைச்சுக்காதீங்க. அவர் தலை நீங்க தருதல. ஆண்டியால் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும், குடும்பம் கும்மி அடிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் வடிகட்டின முட்டாள் என்று உங்க குடும்பத்தாருக்கு தெரிய வரும். ராங் கால்களால் ரகளைகள் உண்டாகும். உங்களுக்கும் உங்கள் வீட்டு வேலைக்காரிக்கும் உள்ள தொடர்பு அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, பொண்ணு பின்னாடி சுத்தி சுத்தியே வீணா போவீங்க. 4 பக்கமும் செல்வம் வந்து சேரும். உங்களுக்கு இல்ல பக்கத்து வீட்டுக்கு. எதிர்பாராத செலவு வந்து வெந்த புண்ணுல வேலை பார்த்தோம். வாழ்க்கை உருப்படவே உருப்படாது. கடகராசி நேயர்களே, மானங்கெட்ட மரியாதை கெட்ட குடிகாரல நீங்களும் ஒருத்தர். காசு குத்து குடிக்கணும்னா கட்டிங்கோட நிறுத்திப்பீங்க. ஓசினா வவுறு ஃபுல்லா குடிச்சு வாந்தி எடுப்பீங்க. நீங்க 10th ஃபெயில் ஆனது போல குடிச்சு குடிச்சு உங்க 2 கிட்னியும் ஃபெயில் ஆயிருக்கும். வாழ்க்கையில நிறைய அரியர்ஸ் இருந்தாலும் லஞ்ச் டைம்ல ஃபுல்லா கேரியர்ஸ் இருக்கும். மீன ராசி நேயர்களே, கடன்காரன் வந்து கடனை கேட்கும் போது மீனை போல நழுவீங்க. கடன் வாங்கும் போது பல்லெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா திருப்பி கேட்கும் போது சொல்லெல்லாம் விஷமா இருக்கும். மொத்தத்துல மீனம் இந்த வாரம் போகுது உன் குடும்ப மானம். நன்றி, வணக்கம்.